அனைவருக்கும் வணக்கம். இது தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை. இந்த சமய அறநிலையத்துறையில் மாவட்ட வாரியாக உள்ள கோயில்கள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வெளியிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனால் பணி நியமனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில கோயிலில் மட்டும்தான் முறையாக பண்ணாங்க. ராமேஸ்வரம் ஹச்ஆர்என்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வெளியான ஒரு சில கோயில்களில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹச்ஆர்என்சி பழனியாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மாசாணியம்மன் திருக்கோயிலாக இருக்கட்டும், இந்த காங்கேயத்தில் ஒரு கோயில் சிவன்மலை முருகன் கோயில். அந்த முருகன் கோயிலெலாம் இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதோடு சரி, அதுக்கப்புறமா இன்டர்வியூ லெட்டரோ இல்லை அடுத்த கட்ட தேர்வு முறைகளோ தொடர்ந்து அடுத்தடுத்து அப்டேட் இல்லை. தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஆனால் ஹச்ஆர்என்சிலேருந்து தொடர்ந்து நிறைய மாவட்டங்கள்லேருந்து இணை ஆணையர் அலுவலகமாக இருக்கட்டும், இல்லை ஹச்ஆர்என்சி திருக்கோயில்களில் உள்ள பணியிடங்களாக இருக்கட்டும், தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நேற்று தினம் எங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பார்த்திங்கன்னா மருதமலை முருகன் கோயிலேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன விதமான போஸ்டிங்ஸ் பார்த்திங்கன்னா டிக்கெட் செல்லர், அப்புறம் அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், திருவலகு, விடுதி காப்பாளர், பலவேலை, ஓட்டுநர், அப்புறம் பிளம்பர் கம் ஆப்ரேட்டர், மின் உதவியாளர், மின் கம்பி கிளீனர், காவலர், திருவலகுன்னு மொத்தம் கிட்டத்தட்ட 21 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 21 வேகன்சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த அஃபிஷியல் சைட்லேயே லிங்க் சைட்டோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்களும் விசிட் பண்ணி பாருங்கள். டிக்கெட் செல்லருக்கு 18,500 58,600 பே லெவல் கொடுக்குறாங்க. என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 15,900 50,400 வரைக்கும் பே லெவல் இருக்குது. 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி அடிப்படையாக கொண்டு இந்த வேகன்சிஸை ஃபில்அப் பண்ணுறாங்க. அதே மாதிரி காவலர் பார்த்திங்கன்னா 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் 17 15,900 50,400 வரைக்கும் பே லெவல் இருக்குது. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவலகு 2 வேகன்சி, அதற்கும் அதே சேலரி அதே குவாலிஃபிகேஷன். விடுதி காப்பாளர் ஒரே ஒரு வேகன்சி, அதுவும் அதே சேலரி அதே குவாலிஃபிகேஷன். பல வேலைக்கும் ஒரே ஒரு வேகன்சி. பே மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா அதே பே லெவலில் கொடுத்துருக்காங்க. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவர் பொறுத்தளவுக்கு 5 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 18,500 58,600 வரைக்கும் தராங்க. லெவல் 22 8ஆம் வகுப்பு கல்வி தொகுதி படிச்சிருக்கணும். கனரக ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஹெவி வீக்கில் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா நல்ல ப்ரிஃபரன்ஸ் இந்த ஜாபுக்கு கிடைக்கும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் ஓட்டுநர். அதே மாதிரி பிளம்பர் கம் ஆப்ரேட்டர் ஒரே வேகன்சி கொடுத்துருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவன குழாய் தொழிற்குழாய் புரிய பாடப்பிரிவில் வழங்கப்படும் தொழிற்பயிற்சி நிலைய சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மின் உதவியாளர் ஒரே வேகன்சி. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மின் பணியாளர் தொழிற்பயிற்சி நிறுவனத்தில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். மின் உரிமம் வழங்கல் வாரியத்திடமிருந்து சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. மினி பஸ் கிளீனர் ஒரே வேகன்சி கொடுத்துருக்காங்க. 15,700 50 வரைக்கும் பே லெவல் கொடுத்துருக்காங்க. 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி, மோட்டார் உற்பத்தி மற்றும் நன்கறிந்த நபர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. கிளீனர் வேலைக்கு இந்த ஒரு குவாலிஃபிகேஷனுக்கும் ஜென்ரலாக உள்ள கேண்டிடேட் யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். காவலர் ஒரே வேகன்சி, திருவலகு ஒரே வேகன்சி. இது பார்த்திங்கன்னா அருள்மிகு உபகோயில் இந்த ஹச்ஆர்என்சி வடபழனின்னு சொல்லிட்டு மருதமலையினுடைய பிரான்ச்சஸ் கரிவரத பெருமாள் கோயில்னு பார்த்திங்கன்னா திருக்கோயில் வடவழியில் இருக்குது. இந்த கோயிலுக்குமான 2 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக 21 வேகன்சிக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் இது. நிபந்தனைகள் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. நிபந்தனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தியடைந்தவராகவும் 40 வயதிற்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியான விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். தனித்தனியான விண்ணப்பம்னா இந்த கொடுத்துருக்கிற ஒரு போஸ்டிங்ஸ்க்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷன், டிக்கெட் செல்லர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனியாக அப்ளிகேஷனும் போடணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்விளம்பரம் செய்யப்பட்ட தேதிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும். விண்ணப்பத்துடன் எவ்வித தகுதிக்குரிய சான்றிதழ்கள் மற்றும் கூடுதல் கல்வி தகுதிகளுக்கான சான்றிதழ்கள் மற்றும் ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை போன்ற பிற ஆவணங்களுக்கு அரசியல் பதிவு பெற்ற அலுவலரிடமிருந்து அட்டஸ்டட் வாங்கி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் கிடையாது, அட்டஸ்டட் அரசுதள பதிவு பெற்ற மருத்துவரோ இல்லை எஜுகேஷன் ஆஃபீஸர்டையோ நீங்கள் கையெழுத்து வாங்கி அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் தபாலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்ப வடிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டாலும் கேட்கப்பட்டுள்ள சான்றுகள் நகல்கள் இணைக்கப்படாமலும் வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையில் நிராகரிக்கப்படும். கேட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை, சர்டிஃபிகேட்டும் உரிய முறையில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்காத பட்சத்தில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுவோன்றதை சொல்லியிருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் நிர்வாக நலன் கருதி இத்திருக்கோயிலின் உபகோயிலுக்கு அல்லது பிற முதுநிலை திருக்கோயிலுக்கும் மாற்றம் செய்யப்படுவர். இந்த கோயிலில் உள்ள பணிகள் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது கோயில்களில் ஏதாவது கும்பாபிஷேகம் இல்லை வேறு எதுவும் சிறப்பான பூஜைகள் நடக்குது அப்படின்னா அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு அடுத்தது உடல் தகுதி பார்த்திங்கன்னா சிவில் சர்ஜன் கிட்ட உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்க வேண்டும் எப்போனா ஜாயின் பண்ணும்போது. பணிக்கு தேர்வாகும் விண்ணப்பதாரர் தேர்வாகும் பட்சத்தில் தான் இந்த ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க.
அதாவது காவல் நிலையத்தில் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் சர்ஜன்கிட்ட உடல் தகுதி சான்றிதழ் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல்முறையின் மீது கண்டிப்பாக விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை மென்ஷன் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார்மும் இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ எப்படி ஃபில்அப் பண்ணணுன்றதை நானே உங்களுக்கு ஃபில்அப் பண்ணி போஸ்டரில் அனுப்புகிற மாதிரி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டுறேன். ஸோ தொடர்ந்து வந்து பாருங்கள். ஸோ அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம சேனலே வந்து அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.